சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் தேங்கியுள்ள மழைநீரில் சிறுவர்கள் உற்சாகமாக நீச்சலடித்து மகிழ்ந்தனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு மேலாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக குறிப்பாக நம்மை முல்லை நகர் பகுதியில் எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முல்லை நகர் அந்த பிரிட்ஜை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி முழுக்க தற்போது இந்த வியாசார்பாடியினுடைய இந்த பகுதியில் கடுமையான மழை சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 குதிரை விசை அளவிற்கான அந்த மோட்டார்கள் கொண்டு வந்து தற்போது இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து இந்த சாலையை பயன்படுத்தி செல்லக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் எல்லாமே பழுதடைந்து வீட்டிற்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல ஏராளமான இளைஞர்கள், சிறுவர்கள்லாம் இந்த மழை தண்ணீர்ல குறிப்பாக அதனுடைய பாதிப்பை உணராம இதுல விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பா இது இந்த கொடுங்கையூருடைய குப்பை கிடங்கனுடைய முகத்வாரத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீராக இருக்கக்கூடிய சூழல்ல ரொம்ப அசுத்தமான ஒரு சூழல் அப்படிங்கறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பா இந்த மாணவரிடம் பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. இங்க ரொம்ப தண்ணி சுத்தமா இல்ல, இருந்தாலும் குளிச்சு விளையாடுறீங்க. வீட்டுல திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்கதான். ஏன் அப்படியே குளிக்கிறீங்க? சும்மாதான். வீடுகள்ல தண்ணி பூந்துருக்கா? வீடு நிறைய பூந்துருக்கு. தண்ணி பூந்துட்டு படுக்கிறதுக்கு இடம் இல்ல. வீட்டுல தங்கத்துக்கு இடம் இல்ல. அப்பா அம்மா வேலைக்கு கிளம்பி போவாங்க. போட்டுக்கு ஆட்டோ இல்ல. ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா இந்த சைடு கூட மாட்டிக்காங்க. அம்மா வேலைக்கு போய் 4 நாள் ஆகுது. சூப்பர் சார் போன் பண்ணி திட்டாரு. அம்மா ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க. இப்ப அப்பாவும் வேலைக்கு போக முடியாம 4 நாள் 2 பேருமே வீட்டுல உட்காந்துக்காங்க. சாப்பிட்டு கூட கஷ்டப்படுவோம் நாங்க. இப்போ தொடர்ச்சியா வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வெளியேற முடியாத சூழல்ல தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போவதில் அப்படிங்கிறது சிரமமா இருக்கு. நீங்க பார்க்கலாம், ஒரு மாணவி இதுல சின்னதா ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணி இதுல விளையாடிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு சூழல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில மாநகராட்சியினுடைய அந்த வாகனங்கள் நேரடியாக பார்க்க முடிகிறது. ராட்சத மோட்டார்கள் வைத்து இங்க இருக்கக்கூடிய இந்த மழை நீரை அகற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாலும் கூட தொடர்ச்சியா நீங்க பார்க்கக்கூடிய அந்த கள சூழல் அப்படிங்கிறது தொடர்ந்து மழை பெய்யும் போது மீண்டும் இந்த இடத்துல மழைநீர் தேங்கிக்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். மற்றொருபுறம் தீயணைப்பு வாகனங்கள் குறிப்பா அவங்களுடைய அந்த ரெஸ்கியூ போட்டோட தயாராக இருக்கிறாங்க. ஒருவேளை வெள்ளம் தொடர்ச்சியாக பெரும் வெள்ளம் அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களை மீட்பதற்கு அல்லது அவங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு இங்க மீட்பு படை குறிப்பாக தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தற்போது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த 2 நாள் 3 நாள் மழைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். வழக்கமா வியாசார்பாடியினுடைய இந்த முல்லை நகர் பகுதி அப்படிங்கிறது மழைநீர் தேங்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்தாலும் கூட தற்பொழுது இந்த 2-3 நாட்களாக மழைநீர் தொடர்ந்து இருப்பதனால அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுது மீண்டும் திரும்பும் அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கிறாங்க. ஸ்ரீராம், மழைநீர் தேக்கம் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பெருங்களத்தூர் GST சாலை குண்டும் குழியுமாக மாறியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு சாலை? அதாவது ஸ்ரீராம், சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தாழ்வான பகுதி மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வண்டலூரிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய GST சாலையான பெருங்குளத்தூர் GST சாலை பகுதியில் குண்டும் சாலையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் நேற்று காலை ஆரம்பித்த போக்குவரத்து பாதிப்பு நேற்று நள்ளிரவே நீடித்தது. அதன் பிறகு அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் இதுவரையிலும் அந்த அதிகாரி எந்த அதிகாரியும் அந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று வேதனையும் தெரிவிக்கின்றனர். விரைவில் அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கூறியிருக்கிறது. இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வந்தது.
கடந்த 2 நாட்களாக சென்னைக்கு அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 40 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் திரும்பி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் கூறியுள்ளது. தொடர்ந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நோக்கி மெதுவாக நகரலாம் என்றும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதன் தீவிரத்தை தக்க வைத்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இடுப்பளவு தண்ணீரில் மிதக்கும் வீடுகளால் மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழல் உருவாக்கி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, எந்தெந்த பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு? ஸ்ரீராம், திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 2வது நாளாகவும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் இன்று ரெட் அலர்ட் விடுத்து பின்னர் அதை ஆரஞ்சு அலர்ட் என்று திரும்ப பெற்ற நிலையிலும் தொடர்ந்து தற்போது செங்குன்றம், சோழவரம், மீஞ்சூர், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதில் மீஞ்சூர் பகுதியில் பழம்பெரும் நடிகரான டனால் தங்கவேலு அவர்கள் அப்பொழுது அவர் வாங்கி வைத்திருந்த இடத்தை லேஅவுட் போட்டு அந்த இடத்தில் தற்போது வீடுகள் கட்டி பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த இடத்திற்கு டனால் தங்கவேலுபுரம் என்று பெயர் வைத்துள்ளனர். தற்போது பெய்துள்ள மழையில் அப்பகுதியில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி அங்கு வசிக்கும் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். பழம்பெரும் நடிகர் டனால் தங்கவேலு பெயரில் இருந்த அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டி வசிப்பவர்கள் தற்போது அங்கு சொல்லனா துயருக்கு ஆளாகி வருகின்றனர். அவர்களுக்கு தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கை மீஞ்சூர் பேரூராட்சி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்தசாரதி. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஊருக்குள் உலா வந்த ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர். கொங்கள்ளி கிராமத்தில் காலை நேரத்தில் உலா வந்த யானை ஆக்ரோஷமாக அங்கும் இங்குமாக ஓடியது. இதனை கண்ட பொதுமக்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். சிறிது நேரம் ஊருக்குள் சுற்றித் திரிந்த யானை தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலைக்கு ஆட்களை ஏற்றி சென்ற வேன் கண்மாயில் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அச்சம் தவிழ்தான், கோடாங்கிப்பட்டி, ராமலிங்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் அச்சம் தவிழ்தான் பெரியகுளம் கண்மாய் கரையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் சென்னாகுளத்தைச் சேர்ந்த விக்கி என்ற இளைஞர் உயிரிழந்தார். 6 பெண்கள் உள்பட 7 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் 7 பேரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.